ஹாப்பி மாம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். இன்றைய பதிவில் இந்த உலகம் உங்களை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உங்கள் குணமல்ல, நீங்கள் வைத்திருக்கும் பணம். பணம் மட்டுமே வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கான ஒரே வழி அல்ல. ஆனால் பெரும்பாலான சிச்சுவேஷனில் பணத்தை அடிப்படையாக வைத்தே மனிதன் மதிப்பிடப்படுகிறான் என்பது தவிர்க்க முடியாத உண்மை. பணமா பாசமா என்று கேட்டால் நாம் அனைவருமே பாசம் என்று தான் சொல்லுவோம். ஆனால் அந்த பாசத்தின் அளவை நிர்ணயிப்பது கூட பணம்தான். இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளையும் பிரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரே ஆயுதமும் பணம்தான். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு நம்ம வெளியே சொன்னாலும் பணம் மட்டும்தான் சில சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையை தீர்மானம் செய்து விடுகிறது. உங்களுக்கு நேரம் பார்க்க வாட்ச் அவசியம், அந்த வாட்ச் வாங்க பணம் அவசியம். 250 ரூபாய் விலை உள்ள வாட்ச் ஆனாலும் சரி, 50,000 விலை உள்ள வாட்ச் ஆனாலும் சரி, ஒரே டைம் தான் காட்டப் போகின்றது. ஆனால் உங்களுக்கு 50,000 விலை உள்ள வாட்ச் அணிந்து கொண்டு சென்றால்தான் கெத்து என்று நினைக்கும் போது அங்கே பணம் அவசியத்தை தாண்டி ஆடம்பரமாகிறது. அதிலும் மொபைல் வந்த பிறகு வாட்சுக்கும் அவசியமில்லாது போய்விட்டது. ஆனால் 40,000 ரூபாய் உள்ள ஆண்ட்ராய்டு மொபைல் வேண்டாம், 1,00,000 விலையுள்ள ஐஃபோன் தான் வேண்டும் என்று நினைக்கும் போது அங்கே பணத்தின் அவசியமும் அத்தியாவசியமும் அதனால் வரும் ஆடம்பரமும் நமக்கு நன்றாக புரிகின்றது. அதாவது மற்றவர்கள் முன்னிலையில் உங்களின் மதிப்பை பற்றி நிர்ணயம் செய்வது நீங்கள் வைத்திருக்கும் பணம். அந்த வகையில் உங்களின் பணம் பற்றிய தேடல் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த பதிவில் என்னோடு பார்க்கலாம் வாங்க. ஒருவரின் மதிப்பு 13,800 கோடிகள், இன்னும் ஒருவரின் மதிப்பு 12,000 கோடிகள், மற்றும் ஒருவரின் மதிப்பு 18,000 கோடிகள். சரி, மேற்சொன்ன அந்த கோடிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் யார்? அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோஸ், பில் கேட்ஸ், எலான் மஸ்க். இவர்கள் எல்லாம் யார்? நம்மை போன்ற சராசரி மனிதர்களே. ஆம், நிச்சயமாக சராசரி மனிதர்கள்தான். ஆனால் இவர்கள் அனைவரும் உலகத்தின் நம்பர் 1 கோடீஸ்வரர்கள். பணமோ அவர்களை தேடிச் செல்லும் மூளைக்காரர்கள். ஆனால் நாம் பணத்தை தேடிக்கொண்டு அதன் பின்னே ஓடும் மற்றவர்களுக்காக வேலை செய்யும் கூலிக்காரர்கள். காசு, பணம், துட்டு, மணி என துள்ளியாடும் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, என் வருமானத்தில் இந்த கடமைகளை சரிவர முடிக்க இயலுமா, என்னால் இதை வாங்க இயலுமா, என்னுடைய வாழ்க்கை கனவுகளை தியாகம் செய்ய வேண்டுமா, என்னால் கடனில் இருந்து விடுபட இயலுமா, என்னுடைய லீவுகள் அனைத்தும் நான் எடுத்து விட்டேனா, எப்படி நான் அடுத்த மாத வீட்டு வாடகை செலுத்தப் போகிறேன் என்று மலைத்து நிற்கும் நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, கையில் உள்ள பணம் கடைசி வரை போதுமா, என்னுடைய பென்ஷனில் என்னால் வாழ இயலுமா, என் குடும்பத்தை நடத்த முடியுமா என்று புரியாமல் குழம்பும் வயதானவராக இருந்தாலும் சரி, உங்கள் வயது என்னவாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த டிஜிட்டல் உலகில் வரவுக்கும் சேமிப்புக்கும் பல வழிமுறைகள் இருந்தாலும் நம் கடைசி பைசாவும் உருவும் கவர்ச்சியான தூண்டல்களும் நிறைந்துள்ளன. இவற்றின் மத்தியில் வரவு, செலவு, சேமிப்பு, கடன் வகைகள், முதலீடு இவ்வளவும் நிறைந்த இந்த பணத்தை பற்றி நமக்கு பணம்ங்கிறத தவிர வேறு என்ன தெரியும்? கல்லூரியில் படித்தபோது நிச்சயமாக நாம் அனைவருக்குள்ளும் இது போன்ற கனவுகள் இருந்திருக்க முடியும். அதாவது அழகிய வீடு, அதை பராமரிக்க, சமைக்க, துவைக்க, குழந்தைகளை கவனிக்க வேலையாட்கள் மற்றும் மெஷின்கள், லேட்டஸ்ட் மாடல் கார், குழந்தைகள் படிப்புக்கும் திருமணத்திற்கும் தேவையான பணம், அழகான ஆடைகள், அணிமணிகள், உயர்தர ரெஸ்டாரண்ட்டுகளில் உணவுகள், விமானம், கப்பல் போன்றவற்றில் இன்ப சுற்றுலாக்கள், கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுவது, நன்கொடை அளிப்பது, இது போன்ற பணத்தை பற்றிய கனவுகளோடு கடன் வாங்கி கல்லூரியில் கஷ்டப்பட்டு படித்து நிறைய பணம் சம்பாதித்து செட்டில் ஆயிடலாம் என்று நினைத்தவர்கள்தான் நாம். ஆனால் கல்லூரியில் படிப்பை முடித்து வேலைக்கு சென்று பல ஆண்டுகள் கழித்தும் எவ்வளவு சம்பாதித்தாலும் சேமிப்பே இல்லாத மாதச்சம்பளம் வாங்கும் வெறும் ஊழியர்கள். கடன் வாங்கித்தான் கார், வீடு வாங்கும் நிலையில் இருக்கிறோம். சொந்த வீடு கனவு, வசதியான வாழ்க்கை கனவு, குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக காக்க கனவு, வெளிநாடுகள் செல்லும் கனவு என்று கனவே வாழ்க்கையாக கொண்டு எல்லாம் கனவாக இருந்து விடுமோ என்ற பயத்துடனே வாழும் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை.
அதானியும் அம்பானியும் அனுபவிக்கும் இந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்குமா? இப்படி உடல், மனம், ஆத்மா என்று அனைத்தும் திருப்திப்படுத்தும் வல்லமை கொண்ட இந்த பணம் ஏன் என்னிடம் வருவதில்லை, வந்தாலும் ஏன் தங்குவதில்லை என்பன போன்ற கேள்விகள் நம் அனைவர் மனதிலும் இருக்கின்றன. நம் ஆழ் மனதில் பணம் பற்றிய பலவித நெகட்டிவ் எண்ணங்களும் உள்ளன. உதாரணமாக, நல்ல வழியில் வாழ்பவர்களிடம் பணம் வராது, பணம் பற்றி எண்ணுவதும் பேசுவதும் தவறு, பணம் பேராசையை தோற்றுவிக்கும், பணம் நண்பர்களையும் உறவினர்களையும் பிரித்துவிடும், எனக்கு பணம் இருக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அது தானே தேடி வரும். யோசித்து பாருங்கள், இது போன்ற எண்ணங்கள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்த முடிவுகளா? நிச்சயம் இல்லை. நாம் கேள்விப்பட்ட விஷயங்கள் மட்டுமே. மேலும் சோம்பேறித்தனத்தை மூடி மறைக்க நாம் சொல்லும் காரணங்களாகவும் இருக்கின்றன. பணத்தின் முக்கியத்துவம் புரிந்தவர்கள் இது போன்ற நெகட்டிவ் எண்ணங்கள் வளர்ப்பதில்லை. அதற்காக உழைக்கவும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த வீடியோவை இதுவரை பார்த்துவிட்டீர்கள் என்றால் நீங்கள் பணத்தை நிறைய சம்பாதிக்கணும், அதை பற்றி இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள். உங்களின் பணம் பற்றிய எண்ணங்களுக்கு வேறு விதமான கண்ணோட்டமும் கிடைக்கும். நாம் படித்த போது கூட பள்ளி கல்லூரிகளில் பணம் சம்பாதிப்பது எப்படி என்று சொல்லித்தரவில்லை. ஏன்னா நம் கல்வி கோட்பாட்டின் டிசைன் அப்படி. அதாவது நன்றாக படித்து நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டா நிறைய பணம் சம்பாதித்து நல்லபடி செட்டில் ஆயிடலாம். இதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்தே நம்மில் விதைக்கப்பட்ட விதை. இதனால்தான் நம்மில் பெரும்பாலானோர் பணத்தை பற்றிய தவறான நம்பிக்கைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலம் காலமாக அதைத்தானே பின்பற்றுகிறோம். இதில் என்ன தவறு என்று நீங்கள் நினைக்கலாம். இவையெல்லாம் பணத்தை பற்றி சொல்லப்படாத உண்மைகள், நம்மில் திணிக்கப்பட்ட பொய்கள். இன்றிலிருந்து முதல் முறையாக வாழ்நாள் முழுவதும் பணத்தை பற்றி பார்க்கும் கோணத்தை மாற்றுவோம். அதாவது பணத்தை பற்றிய நம் எண்ணங்கள் நம் வளர்ப்பின் தாக்கத்தாலும் நம் மரபு மற்றும் சுற்றுச்சூழலாலும் உருவானவைதான். நாம் வறுமையில் உள்ள குடும்பத்தில் பிறந்திருந்தால் அதே போல இப்போதும் வறுமையாக உள்ளோம் என்று எண்ணம் வரும். அதுபோல நம்மோட கேரக்டரை உருவாக்குவதிலும் நம்மோட கருத்துக்களை வளர்க்கிறதுலையும் மீடியா, சினிமாக்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. சினிமாவில் எப்பொழுதும் செல்வந்தர்களையும் பணக்காரர்களையும் தீயவர்களாக சித்தரித்து காட்டுவார்கள். பேராசை பிடித்தவர்களாக, முதுகில் குத்துபவர்களாக, அடுத்தவர்களை அழிப்பவர்களாக, ஊழல் செய்பவர்களாக என வில்லன்கள் மட்டும்தான் பணக்காரர்களாக காட்டுவார்கள். ஆனால் உலகில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் தானமும் தர்மமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் சினிமாக்களில் பார்த்ததுண்டா? எந்தவித பின்புலமும் இல்லாமல், பெற்றோர் பாட்டனார் சொத்துக்கள் இல்லாமல் சுயமாக சம்பாதித்து தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பணக்காரர்கள் உலகில் கிட்டத்தட்ட 70% பேர் உள்ளனர். இதற்கு உதாரணமாக, அது 1930ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவின் நெப்ரஸ்கா என்ற சிறிய நகரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அதுவும் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில், அதாவது கிட்டத்தட்ட ஏழை. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கின்றது. ஒரு 6 வருடங்கள் கழித்து அந்த குழந்தை வளர்ந்து சிறுவனாகிறான். நெப்ரஸ்கா நகர வீதிகளில் இருக்கிற கடைகளில் கோணிப்பைகளை வச்சுக்கிட்டு சோடா பாட்டில் மூடிகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் போன்றவற்றை பொறுக்கி அதை சேகரித்து அதை கடைகளில் கொடுத்து காசு பார்க்கறது மட்டும்தான் அந்த சிறுவனின் வேலை. வருடங்கள் பல கழிகின்றது. இப்போது 19ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட 2013-14 இந்த வருடங்களில் உலக பணக்காரர்கள் பட்டியலில் 3வது இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நபர். அப்போது அவரது சொத்து மதிப்பு 65 பில்லியன் USD. மேலும் சில வருடங்கள் கடக்கிறது. 2023, அதாவது கடந்த வருடம், தற்போதுனே வச்சுக்கோமே, அந்த நேரத்தில் அவரோட சொத்து மதிப்பு சுமார் 120 பில்லியன் USD. இந்திய ரூபாயில் இதன் மதிப்பு சுமார் 10 லட்சம் கோடிகளுக்கு மேலே இருக்கும். இந்த நபர் வேற யாரும் இல்லை. இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நெப்ரஸ்கா நகர சிறுவன் தான் இவர். அவரோட பேரு இன்னைக்கு பங்கு சந்தைன்னு சொன்னாலே உலகமே உச்சரிக்கக்கூடிய முதல் பெயர் வாரன் எட்வர்ட் பஃபட். சுருக்கமாக வாரன் பஃபட்னு சொல்லுவாங்க. ஒரு ஏழை சிறுவன் கூட உலக பணக்காரர்களில் ஒருவராகவும் பங்கு சந்தை சக்கரவர்த்தியாகவும் வளர முடிகிறது. இவரை போல இன்னும் ஏராளமானோர் வறுமையில் பிறந்து சுயமாக சம்பாதித்தவர்கள் இருக்கிறார்கள். நமது இந்தியாவிலும் ஜொமேட்டோ நிறுவனர் திபீந்தர் கோயல், ஓயோ நிறுவனர் ரித்திஷ் அகர்வால், பேடிஎம் நிறுவனர் விஜய் சேகர் சர்மா, ஓலா கேப்ஸ் நிறுவனர் பவிஷ் அகர்வால் போன்றோரெல்லாம்
சுயமாக சம்பாதித்தவர்கள்தான். அது என்ன? நமக்கு தெரியாத ரகசியம் இவர்களுக்கு மட்டும் தெரிந்துள்ளது. அப்படி என்ன அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம்? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உண்மை என்னவெனில், அவர்கள் பணத்தை பற்றி புரிந்து கொண்ட நுணுக்கம் நமக்கு புரிபடவில்லை. பணம் என்றால் ஒரு வேலையிலிருந்து வரும் சம்பளம் என்ற எண்ணத்துடனே வளர்க்கப்பட்டு வருகிறோம். ஒரு 15,000 சம்பளத்திற்காக நாம் படும் கஷ்டங்கள் சொல்லி மாளாது. எவ்வளவு திட்டுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள். அதோடு மட்டுமா, அந்த வேலை பிடிக்காவிட்டாலும் செய்துதான் ஆக வேண்டும். இது உத்தமம் தானா? நீங்கள் விரும்பாத ஒரு வேலைக்கு சென்று வீடு திரும்பி டிவி பார்த்து மொபைலில் நேரத்தை கழித்து தூங்கி எழுந்து மீண்டும் அதையே திரும்ப திரும்ப செய்வதனால் உங்கள் வாழ்க்கை முழுமையடைந்து விடுமா? ஒரு ஷார்ட் பீரியட்ல பணம் சம்பாதிக்கணும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு வேலைக்கு போனால்தான் பணம் என்ற இந்த நினைப்பு ஒருபோதும் ஒத்துப்போகாது. இங்கு பணத்தை சம்பாதிப்பதற்காக நீங்கள் உருவாக்கப் போகும் இந்த பாதை மிக கடினமானது. பல ஏற்றத்தாழ்வுகளையும் போராட்டங்களையும் கொண்டுள்ளது. பல கசப்பான உண்மைகளை விழுங்க நேரிடும். உண்மையை சொல்ல போனால் நம்மில் பலர் இந்த பாதையை கடைசி வரை சென்று இலக்கை அடைய மாட்டோம். ஆனால் இந்த பாதையின் கடைசி வரை சென்று இலக்கை அடையும் போது காத்திருப்பது நம் கனவிலும் காணாத செல்வம், மேலும் சுதந்திரம். பணத்தை பற்றி இனி எந்த ஒரு சூழலிலும் கவலைப்பட தேவையில்லை என்ற சுதந்திரம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு முக்கியமான விலை மதிப்பெற்ற, ஒரு முறை இழந்தாலும் மீண்டும் திரும்ப பெற முடியாத வளம் ஒன்று உள்ளது. அது என்னவெனில் அவர்களின் நேரம். நாம் வேலைக்கு போய் சம்பாதிக்கும் பணம் நாம் செலவிடும் நேரத்தை பொறுத்தே இருக்கும். உதாரணமாக, ஒருவர் மாதம் 50,000 சம்பளம் வாங்கினால் அவர் 1 கோடி சம்பாதிக்க சுமார் 16 வருடங்கள் ஆகும். அதுவும் சிக்கனமாக செலவு செய்யாமல் வாங்கும் சம்பளத்தை அப்படியே வைத்திருந்தால் மட்டுமே. அப்போது அவர் ரிட்டையர் ஆகி வயதானவராக கூட ஆகிவிடலாம். அந்த சமயத்தில் நேரம் என்ற விலை மதிப்பற்ற வளம் அவரிடம் இருக்காது. உங்களுக்கு பணம் வேண்டுமென்றால் பணத்தை தேடி அதன் பின்னே ஓடக்கூடாது. இது கேட்பதற்கு முரண்பாடாக இருந்தாலும் இனிமேல் பணத்தை துரத்தாமல் பணத்தினால் ஏற்படும் பிரச்சனைகளை துரத்துங்கள். அதாவது, இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று மக்கள் எதற்காக ஆசைப்படுகிறார்கள்? எதிர்பார்த்தது ஒன்று, ஏமாந்தது ஒன்று என்று எதை சொல்கிறார்கள்? அளவில்லா சிரமமாக மக்கள் எதை நினைக்கிறார்கள்? இதில் உள்ள ஏதேனும் ஒன்றுக்கு உங்களால் தீர்வு கொடுக்க இயலுமா? அதுவும் மிக எளிதாக, அத்தியாவசியமாக. தற்போது உள்ள இந்த மெஷினரி உலகில் நேரம் இல்லாமையாலும் சமைக்க இயலாமலும் அமேசான், ஜொமேட்டோ போன்ற கம்பெனிகளால் நமக்கு தேவையான அனைத்தும் நம் இருந்த இடத்திலிருந்து நம்மால் வாங்க வழிவகுத்துள்ளது போல. இப்படி கோடிக்கணக்கான மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும்போது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கின்றனர். இதுபோன்று உங்களால் மக்களின் சிக்கலை தீர்க்கும் பட்சத்தில் ஒரு வணிகத்தை உருவாக்கி அதன் மூலம் பணம் சம்பாதிக்க இயலுமா? இயலும் என்றால் அந்த வணிகம், இந்த மார்க்கெட், இந்த மக்கள்தான், இந்த பொருளாதாரத்தின் நுகர்வோர். உங்களை பற்றி மக்கள் அறிந்து கொள்ள ஒரு பிராண்டிங் கொண்டு வாங்க. அதாவது உங்களை பற்றி உணர்வதற்கான ஒரு மதிப்பை கொண்டு வாங்க. உங்களை பற்றி மக்கள் உணர்ந்த ப்ரிசீவ்டு வேல்யூவை பொறுத்துதான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது. உங்கள் மதிப்பை உணரும் மக்கள்தான் இந்த மார்க்கெட். அதற்காக முதலில் உங்களுக்கென்று ஒரு பிராண்டிங் நேம் கொண்டு வாங்க. இப்படி மக்களின் சிக்கலை தீர்க்கும் பட்சத்தில் அடிப்படையில் ஒரு உண்மை உங்களுக்கு புலப்படும். ஒரு பிரச்சனைக்கு எங்கு தீர்வு கிடைக்கிறதோ அங்கு பணம் கொட்டப்படும். லட்சங்களில் பிரச்சனை என்றால் லட்சங்களில் சன்மானமும், கோடிகளில் பிரச்சனை என்றால் கோடிகளில் சன்மானமும் அந்த தீர்வுக்கு கொடுக்கப்படும். உதாரணமாக சொல்லணும்னா, நம் நாட்டில் எந்தவித விளையாட்டு வீரர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, அதாவது அதிகப்படியான சம்பளம் வழங்கப்படுகிறது? கபடி வீரர்களுக்கா? ஹாக்கி வீரர்களுக்கா? இல்லை, கிரிக்கெட் வீரர்களுக்கு தானே. ஏனென்றால் கிரிக்கெட் விளையாட்டு இந்தியாவில் அதிகம் ரசிக்கப்பட்டு ஆடப்பட்டு வரும் முதன்மையான விளையாட்டு. இதை ஸ்டேடியத்தில் காண லட்சக்கணக்கிலும், டிவி மற்றும் லேப்டாப் மொபைல்களில் காண கோடிக்கணக்கிலும் மக்கள் காத்து கிடக்கின்றனர். அப்போ கிரிக்கெட் விளையாட்டின் நுகர்வோர் சந்தை மிக பெரியது. அதனால் கிரிக்கெட் வீரர்களின் ப்ரிசீவ்டு வேல்யூ, அதாவது உணரப்பட்ட மதிப்பு மிக அதிகம்.
இந்த பிரிசிவ்டு வேல்யூனால் மார்க்கெட்டில் அதிக டிமாண்டில் இருக்கும் விளையாட்டான கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் சம்பளம். யதார்த்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் காட்டில் பணமழை. ஷார்ட் பீரியடில் அதிக பணத்தை சம்பாதிக்க நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் உங்கள் பிராண்டை உருவாக்க, அதாவது உங்கள் பிரிசிவ்டு வேல்யூவை எப்படி உருவாக்குவது என்பது தான் முக்கியம். மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து விட்டால் பணம் வந்து விடுமா, நான் பணக்காரன் ஆகிவிடுவேனா, என்னிடம் ₹1 கூட இல்லையே, இது எப்படி சாத்தியம் என்று எண்ணுகிறீர்களா? உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள், புதிய சிந்தனைக்கு வாருங்கள். நீங்கள் கண்டறிந்த இந்த தீர்வு பல மடங்கு விருத்தியடையக்கூடியதாக இருந்தால் பல ஆயிரம் மக்களை சென்று சேரும். உங்களின் தீர்வு அளவிடத்தகுந்ததாக, அதாவது ஸ்கேலபிலிட்டியாக இருந்து பணம் சம்பாதிப்பதற்கு உங்களுக்கென்று தனிப்பட்ட நேரத்தில் இருந்தால் அதை தவற விடாதீர்கள். நீங்கள் ஒரு பரதம் டான்ஸ் டீச்சர் எனில் நீங்கள் 1 மணி நேரத்திற்கு ₹1000 வசூலித்தால் அதை ஒரு தொழிலாக மட்டும்தான் உருவாக்கி உள்ளீர்கள். ஒரு நாளில் நீங்கள் கற்பிக்கக்கூடிய டான்ஸ் பாடங்களின் அளவு குறைவாகவே இருக்கும். அதனால் உங்கள் வருமானம் காலக்கெடுவிற்கு உட்பட்டது. ஆனால் ஆன்லைனில் பரதம் வகுப்புகளை உருவாக்கினால் 24 மணி நேரம் இயங்கும். நீங்கள் ஒரு முறை மட்டும் உருவாக்கினால் போதும், உலகின் எந்த மூலையில் இருந்தும் உங்களுக்கு மாணவர்கள் அமைவார்கள். இதுதான் ஸ்கேலபிலிட்டி. நீங்கள் ஒரு தீர்வை கண்டுபிடித்து அதை சந்தைப்படுத்தும் போது மக்கள் அனைவராலும் அதை எளிதாக அணுக முடியும் என்பதை உறுதிப்படுத்துவதுதான் உங்கள் வணிகத்தின் முதல் நோக்கம். அப்போதுதான் சரியான அமைப்புகள் மற்றும் செயல்முறைகளுடன் உங்கள் வணிகமானது லாபகரமாக இயங்கும். அந்த சமயத்தில்தான் நீங்கள் விதைத்த விதைக்கு அறுவடையாக உங்கள் வணிகத்தின் மூலம் லாபமாக இந்த 2 வகைகளில் வெகுமதிகளை பெறலாம். 1, லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கும் உங்கள் வணிகத்தை நீங்களே தொடர்வது. 2, நீங்கள் பல வருடங்களாக ஒரு தொழிலாக கட்டி எழுப்பிய அந்த வணிகத்தை யாரிடமாவது ரொக்கத்திற்கு விற்பது. 13 பணியாளர்கள் மட்டுமே கொண்ட இன்ஸ்டாகிராமை 1 பில்லியனுக்கு ஃபேஸ்புக் வாங்கியது போல, இந்திய கம்பெனியான பிளிப்கார்ட்டை வால்மார்ட் 16 பில்லியனுக்கு வாங்கியது போல, மேற்சொன்ன வெகுமதிகளில் எதை நீங்கள் சூஸ் பண்ணினாலும் நீங்கள் சாதித்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். இந்த மக்கள் மார்க்கெட் தீர்க்க விரும்பிய சிக்கலை தீர்த்து விட்டீர்கள். அதற்கான வெகுமதியும் உங்களுக்கு கிடைத்து விட்டது. அதாவது பணம் மற்றும் பிராண்டிங் நேம் இரண்டுமே உங்களுக்கு கிடைத்து விட்டது. இந்த வீடியோ பதிவிலிருந்து அதிகபட்சம் சிறிய பொழுதுபோக்கும் மற்றும் பணத்தை பற்றிய மாற்று பார்வையின் கண்ணோட்டமும் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். பணம் என்பது வேலைக்கு போனால்தான் சம்பாதிக்க முடியும் என்று இல்லை. இந்த மக்கள் என்னும் நுகர்வோர் சந்தையின் பிரச்சனை என்ன என்பதை கண்டுபிடித்து அந்த பிரச்சனைக்கு ஏற்ப ஒரு வணிகத்தை ஏற்படுத்தி உங்களிடம் உள்ள நேரம் என்ற வளத்தை மட்டும் பயன்படுத்தி எளிதான முறையில் பிரச்சனைகளை தீர்த்து அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களால் பணம் பார்க்க முடியும் என்றால் நீங்கள் குடிசையில் வசித்தாலும் வெகு விரைவில் கோபுரத்தை அடைவீர்கள். மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கிறேன், இனி ஒருபோதும் பணம் பற்றிய தேடலில் பணத்தை துரத்தாமல் பணத்திற்கான பிரச்சனைகளை துரத்தும் இந்த பாதை மிக கடினமானது. ஆனால் அதற்கான தீர்வை நீங்கள் கண்டுபிடித்தால் அதிலிருந்து இந்த மக்கள் என்னும் நுகர்வோர் சந்தையில் உங்களிடம் உள்ள வளமான நேரத்தை பயன்படுத்தி உணரப்பட்ட மதிப்பை கொண்டு ஒரு திறமையான வணிகத்தை மிகச்சிறந்த அளவிடலுடன், அதாவது ஸ்கேலபிலிட்டியுடன் லாபகரமாக செயல்படுத்தி மிக பெரும் செல்வம் என்ற வெகுமதியை பெறுங்கள். அதன் மூலம் மிக பெரும் செல்வந்தர்களாக ஆக முனையுங்கள். வெற்றி நிச்சயம். இந்த தகவலோடு இன்றைய பதிவினை முடித்துக் கொள்கின்றேன். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஹாப்பி மாம் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி உறவுகளே, நண்பர்களே.